முதல் காரியம், serving to someone ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವುದು shows who you are. ನೀವು ಯಾರಂತ ನಿಮ್ಮನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஒருவருக்கு சேவை செய்வது நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವುದು ನೀವು ಯಾರು ಎಂದು ತೋರಿಸುತ್ತದೆ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತೀರಾ? நீங்க ஒருத்தருக்கு வேலை செய்யறீங்கன்னு சொன்னா, ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀರಾ, ஒருத்தருக்கு ஊழியம் செய்யறீங்கன்னு சொன்னா, ಒಬ್ಬರಿಗೆ ನೀವು ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀರಾ, அவங்க யாரா இருக்கட்டும், ಅವರು ಯಾರಾಗಿರಲಿ, நீங்க யாரு, உங்க குணாதிசயம் என்னன்னு சொல்லி காட்டுது. ನಿಮ್ಮ ಗುಣಗಳು ಏನು ಅಂತ ಅದರಲ್ಲಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, காட்டுது, ಅದು ತೋರಿಸುತ್ತದೆ. ஒருவருக்கு ஊழியம் செய்யும் போது, ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ நம்முடைய உள்ளிருக்கிற குணாதிசயம் வெளிப்படுது. ನಿಮ್ಮ ಗುಣಾದಿಶಯಗಳು ಅದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நானும் நீங்களும் ஒருத்தருக்கு வேலை செஞ்சா, ನಾನು ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ, பக்கத்துல பார்த்து சொல்ல வேண்டாம், ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಬೇಡಿ, உங்களுக்கே சொல்லிக்குங்க, ನಿಮಗೆ ನೀವು ಹೇಳಿಕೊಳ್ಳಿ, ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம், ಏನು ನೀವು ಕೊರತೆ ಆಗುವವರಿಲ್ಲ, ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோம், ಏನು ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் ஒருத்தருக்கு வேலை செஞ்சா, ஒருத்தருக்கு பணிவிடை செஞ்சா, ನಾನು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದರೆ நான் வீழ்ந்து போக மாட்டேன், ನಾನು ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. கர்த்தர் வீழ்ந்து போனாரா? ದೇವರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದರಾ? கர்த்தர் குறைஞ்சு போனாரா? ದೇವರು ಕೊರತೆ ಉಳ್ಳರಾದರಾ? சீஷர்களுக்கு ಶಿಷ್ಯರಿಗೆ கால்களை கழுவுகிறார், ಪಾದವನ್ನು ತೊಳೆಯುತ್ತಾನೆ, குறைஞ்சு போயிட்டாரா? ಅವರು ಕೆಳಗೆ ಆದರಾ? இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தாழ்மையை நம்ம கொண்டாடல, ಇವತ್ತಿನವರೆಗೆ ಆತನ ತಾಳ್ಮೆಯನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ, இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பொறுமையை நம்ம கொண்டாடல, ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇವತ್ತಿನವರೆಗೆ ನಾವು இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பெருந்தன்மையை கொண்டாடல, ಇವತ್ತಿನವರೆಗೆ ಆತನ ದೊಡ್ಡ நானும் நீங்களும் ஒருவருக்கு ஊழியம் செய்யும் போது, ನಾನು ನೀವು ಒಬ್ಬರಿಗೆ ಕೆಲಸ நான் ಮಾಡುವಾಗ குறைந்து போக மாட்டேன். ನಾವು ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. முன்னாடி இருக்கிறவங்க தகுதியை வைத்து அல்ல, ಮುಂದೆ ಇರುವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅಲ್ಲ, உங்களை வைத்து, ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟಿ, உங்க குணாதிசயத்தை வைத்து, ನಿಮ್ಮ ಗುಣಗಳನ್ನು ಇಟ್ಟಿ, என் குணாதிசயத்தை வைத்து, ನನ್ನ ಗುಣಗಳನ್ನು ಇಟ್ಟಿ, என் தாய்க்கு நான் சேவை செய்யும் போது, ನನ್ನ ತಾಯಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, என் தகப்பனுக்கு நான் சேவை செய்யும் ನನ್ನ போது, ತಂದೆಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, என் பிள்ளைகளுக்கு செய்யும் போது, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಸೇವೆ என் ಮಾಡುವಾಗ, நண்பர்களுக்கு செய்யும் போது, ನನ್ನ ಸಹೋದರ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, மாமனார் மாமி யாருக்கு செய்யும் போது, ನನ್ನ ಮಾವ ನನ್ನ ಅತ್ತೆಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, மருமகளுக்கு செய்யும் போது, ನನ್ನ ಸೊಸೆ ಅಳಿಯನಿಗೆ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ, கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுங்க, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೇಳಿ, தூங்காம சொல்லுங்க, ನಿದ್ದೆ ಮಾಡದೆ ಹೇಳಿ, குறைஞ்சு போக மாட்டேன், ನಾನು ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ, வீழ்ந்து போக மாட்டேன், ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ, வீழ்ந்து போக மாட்டேன், ಕೆಳಗೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ, சிரிக்க மாட்டீங்களா? ನಗುವುದಿಲ್ಲವಾ? என்னப்பா உள்ளுக்குள்ள இருக்கத்தெல்லாம் வெளியே வருது, ಏನಪ್ಪ ಒಳಗೆ ಇರೋದಲ್ಲ ಈಚೆ ಬರ್ತಾ ಇದೆ, அப்படியே புட்டு வைக்கிறீங்களா? ಹಾಗೆ ಎತ್ತಿ ಎತ್ತಿ ಇಡ್ತಾ ಬಿಡಿಸಿ ಇಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஒரு ஊழியம் செய்யும் போது நான் குறைஞ்சு போக மாட்டேன், ಒಬ್ಬರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದರೆ ನನಗೆ ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என் கணவருக்கு செஞ்சதும் சரி, ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ಮಾಡಿದರೂ ಸರಿ, மனைவிக்கு செய்யறதும் சரி, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಮಾಡಿದರೂ ಸರಿ, யாருக்கு செஞ்சாலும் சரி, ಯಾರಿಗೆ ಮಾಡಿದರೂ ಸರಿ, குறைஞ்சு போக மாட்டேன். ಕೊರತೆ ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த மாமியார் மருமகள் வந்து பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது எப்பயுமே. ಈ ಸೊಸೆ ಹತ್ತೆದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. கணவன் மனைவி உறவுகள பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. அப்போ மாமியார் பென்சிலா இருந்தா, ಸೊಸೆ ಅತ್ತೆ ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಸೊಸೆ ಅತ್ತೆ ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದರೆ, ಮರುಮಗ ಎರೇಸರ್ ಆಯ್ಡணும், ಸೊಸೆ ಅದು ರಬ್ಬರ್ ಆಗ್ಬೇಕು, ಎರೇಸರ್ ಆಯ್ಡணும் ಮರುಮಗ, ಎರೇಸರ್ அப்படிதானே? ಹಾಗಲ್ಲ, கணவன் பென்சிலா இருந்தா ಗಂಡನು ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದರೆ மனைவி எரேசர் ஆகணும், ಹೆಂಡತಿ ಇರೇಸರ್, மனைவி பென்சிலா இருந்தா ಹೆಂಡತಿ ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದರೆ கணவன் எரேசர் ஆகணும். ಗಂಡನು ಇರೇಸರ್ ಆಗ್ಬೇಕು. நீ சொன்னதெல்லாம் அழிச்சிடுறமா, இனிமேல் நல்லா வேலை செய்யறமா, ನೀನ್ ಹೇಳಿದಲ್ಲ ನಾನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟು ಇನ್ಮೇಲೆ மாமியாரே நீ பேசின பேச்சா இது, ಅತ್ತೆ ನೀನ್ ಮಾತನಾಡಿದ ಆ ರೀತಿ ಹೇಳಬಾರದು. சேவை செய்யற உள்ள வந்துடுச்சுன்னா, ಸೇವೆ ಮಾಡೋ ಒಳಗೆ நீ என்ன பேசினாலும் அழிச்சிடுற மாமியாரே, ನೀನೇನು ಮಾತನಾಡಿದರೂ ನಾನು ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತೇನೆ ಅತ್ತೆಯೇ. கொஞ்சம் பெண்ணா இருந்துராதீங்க, ಸ್ವಲ್ಪ ಪೆನ್ನಾಗಿರಬೇಡಿ. பெண்ணுன்றது உமனை சொல்லல, ಪೆನ್ ಅನ್ನೋದು எழுதுற பெண்ணை சொல்றேன். ತಮಿಳಲ್ಲಿ ಪೆನ್ கொஞ்சம் அழிக்கிறது கஷ்டம், ಸ್ವಲ್ಪ ಅದು ರಬ್ ಮಾಡೋದು ಕಷ್ಟ, அது மேல ஒயிட்னர் தான் போட்டு வைக்கணும், ಆದ್ಮೇಲೆ ನಾವು ವೈಟ್ನರೇ ಹಾಕಬೇಕು, சரியா? ஆனா உள்ளுக்குள்ள இருக்கும், ಅದ್ರ ಒಳಗೆ ಇರುತ್ತದೆ. அப்படி இருக்கும். சரி, பென்சிலாவது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசணும். ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿರೋದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತನ್ನು ನೋಡಿ ಮಾತನಾಡಿ. ஆமா, இந்த இந்த ஆண்களுக்கு விட பெண்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகம் கொடுத்துட்டு இருக்கிறார் கடவுள். அந்த மெமரி பவர்ல வஞ்சனை வச்சுக்கிறார் ஆண்டவர் நமக்கு, ஆண்களுக்கு. ಜೆಂಟ್ಸ್ಗಿಂತ ಲೇಡೀಸ್ಗೆ ಮೆಮೊರಿ ಪವರ್ ಅಧಿಕ. ஏமா நடுங்குது? பேசுமா ஜோரா. என்ன
ಏನು எரேசர் ஆயிடணுங்க. ಇರೇಸರ್ ಆಗಬೇಕು. ஒருத்தர் பென்சில் ஆனா இன்னொருத்தர் எரேசர் ஆகணும், ஒருத்தர் எரேசர் ஆனா இன்னொருத்தர் பென்சில் ಒಬ್ರು மாறிடணும். ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಇನ್ನೊಬ್ರು ಇರೇಸರ್ ಆಗಬೇಕು, ಇನ್ನೊಬ್ರು ಇರೇಸರ್ ಆಗಿದ್ದಾರೆ, ಇನ್ನೊಬ್ರು வார்த்தையை ಪೆನ್ಸಿಲ್ ಆಗಬೇಕು. மன்னிச்சிட்டு அழிச்சிட்டு மறந்துட்டு குடும்பத்தை கட்டுறதுக்கு போனோம், வேலை செய்யறதுக்கு போனோம். ಮಾತುಗಳನ್ನು ಮರೆತು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡುವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುವವರಾಗಿರಬೇಕು. குறைஞ்சு போக மாட்டோம். ಕೊರತೆ ಆಗುವವರಿಲ್ಲ. பேதுரு ಪೇತ್ರನು மறுதலிக்கிறவன் தெரியும் இயேசுக்கு. ಏಸಪ್ಪನಿಗೆ ಗೊತ್ತು ಆತನು ಯೂದಾಸ್ காட்டி கொடுக்கிறவன் தெரியும். ಆತನು ತೋರಿಸುವನು ಅಂತಾನು ಗೊತ್ತು. இறங்கிட்டாரு, ಆದರೂ ಇಳಿದರು. தவளை கட்டிட்டாரு, ಆಗಿದ್ದರೂ ಆತನು தண்ணிய பாத்திரத்துல எடுத்துக்கிட்டாரு, ನೀರನ್ನು ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು காலை எடுத்து பாத்திரத்துல வச்சு கழுவிட்டாரு. ಆತನ ಕಾಲನ್ನು ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟು ತೊಳೆಯುತ್ತಾನೆ. அந்த உள்ளம் வேணுமா எனக்கு? ಆ ಹೃದಯ ಬೇಕಾ ನಿಮಗೆ? serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. serve like Jesus. ಯೇಸುವಿನಂತೆ ಸೇವೆ ಮಾಡಿ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವವರೇ, ஆன்லைன்ல கேக்குறவங்க நீங்க கூட, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುವವರು ನೀವು ಕೂಡ, கேக்குறதுக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆவாது தான். ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಅಜೀರ್ಣವಾಗುವುದಿಲ್ಲವೇ? முக்கியமா பாஸ்டர்மார்களுக்கு, ಮುಖ್ಯವಾಗಿ ಪಾಸ್ಟರಿಗೆ. அப்பா கழுவுனாரு, ತಂದೆ ತೊಳೆದಿದ್ದಾರೆ, மகன் அதை செஞ்சே செய்யும். ಮಗನು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. மகனும் அதை செய்யணும். ಮಗನು ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು. சரி, எப்படி அவங்க சர்வ் பண்ணாங்க, எப்படி சர்வ் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு.